வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற கோவில் திருமயத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் சத்தியகிரீஸ்வரர் கோவிலையும் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே குடவரை கோவில், ரொம்ப பழமையான கோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, திருமயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மதுரையிலிருந்து தஞ்சாவூர் போற வழியில திருப்பத்தூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில திருமயம் இருக்கு. நண்பர்களே, திருமயம் ஊர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊரே ஒரு கோட்டை சுவரால சூழப்பட்ட ஊரா இருக்கு. நடுவுல சத்தியகிரி மலை இருக்கு. அந்த மலையை சுத்தி கோட்டை சுவர் இருக்கு. அதுக்கு உள்ள கோட்டை சுவருக்கு உள்ள ஊர் அமைஞ்சிருக்கு. இதுதான் திருமயத்தோட அமைப்பு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருமய கோவிலுக்கு போகணும்னா தெற்குப்புற நுழைவு வாயிலை பயன்படுத்தி போகலாம். இதுதான் தெற்குப்புற நுழைவு வாயில். நுழைவு வாயிலுக்கு முன்னாடியே இந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கு. முனீஸ்வரனை கும்பிட்டுட்டு அப்படியே கோட்டைக்கு உள்ள போவோம். இந்த கோட்டை சுவர் தெற்குப்புறத்துல உள்ளது. அதுக்கு உள்ள போறதுக்கான நுழைவு வாயில். உள்ள வந்துட்டோம். உள்ள பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டட அமைப்பு இருக்கு பாருங்க. பெருசா சன்ன சதுரமா கற்கட்டடம் இருக்கு. அந்த காலத்துல இங்க போர் வீரர்கள்லாம் காவலுக்கு இருப்பாங்க போல தெரியுது. இப்ப இந்த கல் கட்டடத்தோட மையப்பகுதியில விளையாட்டு மைதானமா பயன்படுத்துறாங்க இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும். சரி வாங்க, இதுல இருந்து தாண்டி நம்ம கோயிலுக்கு போவோம். கோட்டை தெரியுது பாருங்க, மலை மேல உள்ள கோட்டை சுவர். இங்க வலது பக்கம் தெரிகிறது பெருமாள் கோவில், இடது பக்கம் தெரிகிறது சிவன் கோவில். ரெண்டு கோவிலுக்கும் இடையில ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் மட்டும்தான் இருக்கு. பெருமாளை நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது பெருமாள் கோவிலோட கோபுரம். திருமயம் பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலை விட பழமையான கோவில். அதனால இந்த கோவிலை ஆதிரங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சத்திய மகரிஷிக்கு பெருமாள் காட்சி கொடுத்த தலம் இந்த தலம். கோவிலுக்கு உள்ள போனோன்னு நம்மளை வரவேற்கிறது இந்த முன் மண்டபத்துல உள்ள தூண்கள், அதுல உள்ள சிற்பங்கள் தான். பெருமாளோட 10 அவதாரங்களையும் இந்த தூண்கள்ல சிற்பமா செதுக்கி இருக்கதா சொல்றாங்க. ரொம்ப அருமையா பிரமாதமா இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்கள்ல இது 106வது திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலை பத்தி 9 பாசுரங்கள் பாடியிருக்காரு. கம்பீரமா இருக்கக்கூடிய இந்த கோவிலோட கொடிமரத்தை நம்ம வணங்கிட்டு உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலாம். இந்த பெருமாள் கோயில்ல சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற நிலையிலையும், திருமையர் ஆதிசேஷன் மேல துயில் கொண்ட நிலையிலையும் 2 மூலவர்களா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாங்க. சத்தியமூர்த்தி பெருமாள் சோமச்சந்திர விமானத்துக்கு கீழே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இன்னொரு மூலவரான திருமையர் ஆதிசேஷன் மேல துயில் கொண்ட நிலையில 22 அடி நீளத்துல குடவரையில் செதுக்கப்பட்ட சிற்பமா பிரம்மா, கருடன், மார்க்கண்டேயன், சூரியன், சந்திரன் இவர்களோட பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா பக்தர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவில்ல உள்ள தாயார் பெயர் உஜ்ஜீவன தாயார். உஜ்ஜீவன தாயாரை நம்ம வணங்கினோம்னா நரம்பு தளர்ச்சி, குழந்தை பேரு, பேய் பிசாசு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவங்க உஜ்ஜீவன தாயாரை வணங்கி நலம் பெறலாம். முக்கியமா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த உஜ்ஜீவன தாயாரை வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மனநிலை சரியாகும். இந்த உஜ்ஜீவன தாயார் வீதி உலா வர்றது கிடையாது. இங்க உள்ளவங்க உஜ்ஜீவன தாயார படிதாண்டா பத்தினி அப்படின்னு அழைக்கிறாங்க. திருமையர் சன்னதிக்கு பின்னாடி உள்ள பாறை, இந்த பாறையில தான் திருமையரை குடவரையா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த திருமயத்துல உள்ள பள்ளி கொண்ட பெருமாளோட உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உருவம்னு சொல்றாங்க. 22 அடி நீளத்துல ஆதிசேஷன் மேல யோக சயன நிலையில பள்ளி கொண்ட நிலையில பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ரொம்ப எளிமையா இந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடைபெறுது. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம். வெளியில சத்திய புஷ்கரணி, இந்த கோயிலோட குளம் இருக்கு. இந்த குளம் எண்கோண வடிவில் அமைச்சிருக்காங்க. இந்த குளத்துக்கு 8 படித்துறை இருக்கு. இந்த 8 படித்துறை எதை ஞாபகப்படுத்துதுன்னா பெருமாளோட 8 எழுத்து மந்திரத்தை ஞாபகப்படுத்துது. அதோட 8 திசைகளையும் ஞாபகப்படுத்துறதா சொல்றாங்க. இந்த குளத்தை காரைக்குடி முருகப்பா செட்டியாரோட மகன் ராமநாதன் செட்டியார் 1919 கட்டி கொடுத்திருக்காரு.
இந்த கோவிலுக்கு முதலா திருப்பணி பண்ணவங்க முத்தரையர்கள் அரசி பெருந்தேவி அப்படிங்கிறவங்க. அவங்கள தொடர்ந்து பாண்டியர்கள், போசாளர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர் மன்னர்கள் எல்லாருமே திருப்பணி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட பெருமைய சிவபெருமான் நாரதருக்கு விளக்கி கூறுனதா வரலாறு இருக்கு. பிரம்மாண்ட புராணத்திலையும் இந்த கோயிலோட பெருமைய சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கோவிலுக்கு பக்கத்துல உள்ள சிவாலயத்துக்கு போவோம் வாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இந்த சத்தியகிரீஸ்வரர் கோயிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் ஒரே கல்லுல குடவரை கோயிலா அமைச்சிருக்காங்க. பிற்காலத்துல ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன செவரை வச்சுட்டாங்க. இந்த கோவில்ல அம்மனோட பேர் வேணுவனேஸ்வரி. வேணுவனேஸ்வரி சமேத சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில். இப்ப இந்த ஊரோட பெயர் திருமயம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே திருமெய்யம் அப்படிங்கிறதுல இருந்து மருவி திருமயம்னு ஆயிருக்கு. திருமெய்யம்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இங்க உள்ள சிவபெருமானுக்கு பேரு சத்தியகிரீஸ்வரர். சத்தியகிரீஸ்வரரை சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்காரு. இங்க உள்ள பெருமாளுக்கு பேரு சத்தியமூர்த்தி திருமெய்யர். பெருமாளை சத்திய மகரிஷி பூஜை பண்ணியிருக்காரு. பெருமாள் சத்திய மகரிஷிக்கு காட்சி கொடுத்து இங்கு வழிபடுற பக்தர்கள் அனைவருக்கும் சத்தியமா நான் துணை நிற்பேன், அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு. சத்தியத்தோட இன்னொரு அர்த்தம் உண்மை, மெய் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த ஊருக்கு திருமெய்யம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. இந்த பாறையில உள்ள குடவரையில தான் சிவலிங்கத்தை சிற்பமா வடிச்சிருக்காங்க. எல்லா கோவில்கள்லயும் லிங்கோத்பவர் நேர சிவபெருமானுக்கு பின்னாடி இருப்பாரு. ஆனா இது குடவரை கோயில்ங்கிறதுனால லிங்கோத்பவர் சிவனுக்கு நேர் எதிரில் காட்சி கொடுக்கிறாரு. இங்க சாமி தரிசனம் முடிச்ச உடனே பெருமாளையும் சிவனையும் சுத்தி வரணும்னா இந்த மலையவே ஒரு சுத்தி வந்துடணும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு கோவிலுமே ஒரே பாறையில அமைஞ்ச குடவரை கோவில். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில், ரொம்ப அமைதியான கோவில், ரொம்ப பழமையான கோவில். இப்படி பல பெருமைகளை தன்னகத்தே உள்ளடக்கியது இந்த ரெண்டு கோவிலும். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் திருமயத்துக்கு இந்த ரெண்டு பழமையான கோவிலையும் தரிசனம் பண்ணுங்க. பரபரப்பா இயங்கக்கூடிய கோயில்களுக்கு மத்தியில ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா பக்தர்களுக்கு இங்க சிவனும் பெருமாளும் காட்சி கொடுக்கறாங்க. இந்த கோயில் ரொம்பவும் பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இந்திய அரசோட தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படுது. அதனாலதான் இந்த கோயில் கோபுரத்துல எல்லாம் கலர் பெயிண்ட நீங்க பார்க்க முடியாது. ஒரு மாதிரி காவி கலர் பெயிண்ட மட்டும் தான் பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த கோயிலோட காவல் தெய்வமான கோட்டை பைரவர் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மலை மேல உள்ள குடவரையில உள்ள சிவன் கோயிலோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நேரடியா நீங்க திருமயம் தரிசிச்ச உணர்வை உங்களுக்கு கொடுத்திருக்குன்னு நம்புறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.